Hi students, இது நம்மளுடைய 7th வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லாஸ்ட் ப்ரீவியஸ் 2 வீடியோஸில் ஸ்டீம் டேபிள்ஸ் பற்றின இன்ட்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். அண்ட் தென் ஒரு ப்ராப்ளமும் ஒன்றும் பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம இந்த ப்ராப்ளமில் நம்ம ஸ்டீம் டேபிளில் உள்ள வேல்யூஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, அண்ட் ஆல்சோ மோலியர் சார்ட்ஸில் நம்ம சில டேட்டாஸ் எடுக்கிற மாதிரி வரும். அந்த மோலியர் சார்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நடத்தின ப்ராப்ளம், அதாவது 6th வீடியோவில் நீங்கள் அந்த ப்ராப்ளமை மோலியர் சார்ட் மூலயமாவும் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு ஈஸியாக வந்து ரீடிங்ஸ் எடுக்கலாம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராப்ளமில் நான் மோலியர் சார்ட்ஸில் இருந்து டேட்டா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் அவுட் பண்ணுறேன். ஸ்டீம் இஸ் எக்ஸ்பேண்டட் இன் எ செட் ஆஃப் நாசில்ஸ். ஓகேங்களா? ஃப்ரம், அதில் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஃப்ரம் 10 பார், நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரம் 10 பார் அண்ட் 200 டிகிரி செல்சியஸ். அதாவது ஸ்டீமனுடைய இனிஷியல் கண்டிஷனை 10 பார் ப்ரெஷர் சொல்லியிருக்காங்க அண்ட் டெம்பரேச்சர் இஸ் 200 டிகிரி செல்சியஸ். 5 பார், 5 பார் வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம ரீடிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நமக்கு கொஸ்டின் ரீட் அவுட் பண்ண நம்ம எழுதிக்கிட்டே வந்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிவன். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது செட் ஆஃப் நாசில்ஸ் ஃப்ரம் அப்படின்னு சொன்னதுனால அதுதான் இனிஷியல் கண்டிஷன். P1 they have mentioned as 10 bar and temperature 1 as 200 degree Celsius அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 எது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா, ஏன் அப்படின்னா ஸ்டீமில் நான் என்ன சொல்லியிருக்கேன், வெலாசிட்டி இன்க்ரீசஸ் பட் ப்ரெஷர் ட்ராப்ஸ். ஸோ இது இனிஷியல் ப்ரெஷர் அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் ப்ரெஷர். அப்போது P exit 5 bar. ஏன் சார் இதில் P exitன்னு போடுறீங்க, P2 தானே போடணும் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னு அடுத்த லைன்லேயே இருக்கு பாருங்க. வாட் டைப் ஆஃப் நாசில் இட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு இது என்ன டைப் ஆஃப் நாசில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். we have seen 3 types of nozzles, convergent and then divergent. அதுக்கப்புறம் மூணாவது டைப்பாக கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் அப்படிங்கிற நம்ம 3 types of nozzles பார்த்தோம். இதில் எந்த நாசில் இது என்ன டைப் ஆஃப் நாசில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால தான் நான் இது வந்து எக்ஸிட் அப்படின்னு போட்டேன். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் நாசில்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுதான் நாசில் அப்படின்னா 1 இருக்கும் 2 இருக்கும். ஓகே, ஒருவேளை இது வந்து கன்வர்ஜென்ட் நாசில். இப்போ ஒருவேளை டைவர்ஜென்ட் நாசில்னு வச்சுக்கோங்களேன், 1 இருக்கும் 2 இருக்கும். இன் கேஸ் இஃப் இட் இஸ் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் நாசில் அப்படின்னா நமக்கு 3 ப்ரெஷர் இருக்கும். 1 2 3. ஓகேங்களா? அப்போ 3 ப்ரெஷர் இருக்கு. ஸோ நமக்கு வந்து இது என்ன டைப் ஆஃப் நாசில்னு அவன் கண்டுபிடிக்க சொன்னதுனால நம்ம வந்து 2 ப்ரெஷர் தான் இருக்குன்னு முடிவு பண்ண முடியாது. ஒருவேளை 3 ப்ரெஷர் இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அதனால தான் நான் P exit PE = 5 பார் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, நெக்லெக்டிங் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போனா நம்ம C1 இங்கே யூஸ் பண்ண போகிறதே இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைண்ட் மினிமம் ஏரியா ஆஃப் நாசில் ரெக்வயர்ட். அது என்ன மினிமம் ஏரியா ஆஃப் நாசில்னா, இப்போ இது ஒருவேளை கன்வர்ஜென்ட் நாசிலாக இருந்துச்சுன்னா இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் டைவர்ஜென்ட் நாசிலாக இருக்குது அப்படின்னா இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கணும். இதுதானே மினிமம் ஏரியா. இப்போ ஒருவேளை கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் நாசிலாக இருக்குதுன்னா இந்த ஏரியா 2ங்கிற மினிமம் ஏரியாவை கண்டுபிடிக்கணும். அதனால தான் ஃபைண்ட் மினிமம் ஏரியா ஆஃப் நாசில் ரெக்வயர்ட் டு அலோ 3 kg/s. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் ஃப்ளோ ரேட்டும் நமக்கு கொடுத்தாச்சு, 3 kg/s. ஓகேங்களா? அண்டர் தி கிவன் கண்டிஷன்ஸ். ஓகே, அசியூம் தட் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்டீம் டு பி ஐசென்ட்ரோபிக். ஸோ சொல்லிட்டாங்க எக்ஸ்பேன்ஷன் வந்து ஐசென்ட்ரோபிக்கில் நடக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுடைய ஹெச்எஸ் டயக்ராமில் ஓகேங்களா, உங்களுடைய லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 1 ஓகேயா? இப்போ 2 3 எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் நாசில்னா 1 2 3ன்னு 3 பாயிண்ட் வந்துடும். நமக்கு என்ன தெரியும், ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அசியூம் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்டீம் டு பி ஐசென்ட்ரோபிக். அதனால் நமக்கு என்ட்ரோபீஸ் எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. ஸோ ஐசென்ட்ரோபிக் அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் கிவன் டேட்டா. சரி, நெக்ஸ்ட் டு ஃபைண்ட். என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, 2 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டைப் ஆஃப் நாசில் என்ன, ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா
ஃபைண்ட் தி மினிமம் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏரியா என்ன அப்படிங்கிறத ரெண்டையுமே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சொல்யூஷன். ஓகே, நம்ம போன தடவை மாதிரியே ஸ்டீம் டேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அவன் இனிஷியல் கண்டிஷன், எக்ஸிட் கண்டிஷன் எல்லாமே அவன் கொடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போ நம்ம ஸ்டீம் டேபிளில் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லா வேல்யூஸும் எடுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ட்ரி கண்டிஷனுக்கு பார்ப்போம். சரிங்களா? ஃப்ரம் ஸ்டீம் டேபிள் ஃபார் 10 பார், ஏன்னா அதுதானே P1 கொடுத்துருக்காங்க. 10 பாருக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்ப்போமே. இப்போ நீங்கள் எந்த டேபிள் எடுத்து பார்க்க போகிறீங்க? சேச்சுரேட்டட் டேபிளில் தான் எடுத்து பார்க்கணும். ஏன்னா அதை எடுத்து பார்க்கும்போது தான் நீங்கள் இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், சேச்சுரேட்டட் டேபிளில் 10 பாருக்கான அப்போ ப்ரெஷர் டேபிள் எடுக்கணும். ஓகே, ப்ரெஷர் டேபிள் 10 பார் இதாக இருக்குது. ஓகேங்களா? ப்ரெஷர் டேபிளில் 10 பாருக்கு நம்மளுடைய டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பாருங்களேன். P, ஏன்னா நமக்கு கொஸ்டினில் P1 கொடுத்துட்டாங்க, T1 கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு போன சம்மில் ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம் அப்படின்னு கண்டிஷன் சொல்லியிருந்தான். ஆனால் இந்த ப்ராப்ளமில் இது என்ன டைப் ஆஃப் ஸ்டீம்னே உங்களுக்கு சொல்லலை பாருங்களேன். ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீமா என்னது ஒன்றுமே சொல்லலை, ஸ்டீம் அவ்வளோதான். அப்போ நம்ம அதையும் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இது ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீமா இல்லை சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான் கண்டுபிடிக்கிறது. எப்படின்னா பாருங்கள், 10 பார் நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா? 10 பாருக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? T. இதுதான் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், இது சேச்சுரேஷன் ப்ரெஷர். ஓகே, அவங்களுடைய ப்ரெஷர் 10 பாருக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 179.9. அதாவது சேச்சுரேஷன் டெம்பரேச்சரை 179.9 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிற T1 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 10 பார் அண்ட் 200 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு டெம்பரேச்சர் 179 இருக்க வேண்டியதை இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க. இட் மீன்ஸ் இட் இஸ் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். ஓகேங்களா? நாம இதை சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இனிமேல் வந்து நம்ம அடுத்தது எல்லாமே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னு சொல்லியாச்சா நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஓகே, இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். சரிங்களா? அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள். ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இப்போ இது என்ன டைப் ஆஃப் நாசில் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படிங்கிறதுக்கு n வேல்யூ 2 வேல்யூ இருந்துச்சுப்பா. n is equal to 1.3, n is equal to 1.135 அப்படின்னு 2 வேல்யூ இருந்துச்சு. இதில் இது வந்து சேச்சுரேட்டட், இது வந்து சூப்பர் ஹீட்டட். அப்படி தானே? 1.135 வந்து சேச்சுரேட்டட் ஸ்டீமுக்கான n வேல்யூ, இது 1.13ங்கிறது வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கான n வேல்யூ. ஓகே, இப்போ இது எதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ரேஷியோ அப்படின்னு ஒன்று படித்தோம். 2/n+1 ஹோல் பவர் n/n-1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ரேஷியோ அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதில் தான் நாம் இது வந்து என்ன ப்ரெஷராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி எக்ஸிட் ப்ரெஷர்னு ஒன்று கொடுத்துருக்கான். இப்போ இன்கேஸ் நான் இப்போ கண்டுபிடிக்க போகிற P2 வேல்யூ எனக்கு 5 பார் அப்படின்னு வரப்போகுது அப்படின்னா, இது வந்து ஒரு கன்வர்ஜன் டைவர்ஜன் இது வந்து ஒரு கன்வர்ஜன் நாசில் தான் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, கண்டுபிடிப்போம். P2 வந்து நமக்கு 5 பார் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? n வேல்யூ நம்ம இப்போ எடுத்துக்க போகிற வேல்யூ 1.3, ஏன்னா இது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதில் 1.3 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். P2 equal to P1 into 2/n+1 ஹோல் பவர் n/n-1. இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். P2 equal to P1 வேல்யூ நமக்கு 10 பார் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 2/1.3 + 1 ஹோல் பவர் 1.3/1.3 - 1. எனக்கு P2 ஓட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணி வச்சதில்
5.5 பார் அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, 5.5 பார்னு கிடைச்சிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? நமக்கு எக்ஸிட் வந்து, ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோட் ப்ரெஷர். ஓகேங்களா? இப்போ பாருங்க, P2 அப்படிங்கிறது வந்து 5.5 பார். அது வந்து கிரேட்டர் தேன் எக்ஸிட்டோட கிரேட்டராக இருக்குது 5 பார். ஏன்னா எக்ஸிட் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 5 பார்னு. ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாசில் என்ட்ரியில் 10 பார், த்ரோட்டில் 5.5 பார், எக்ஸிட்டில் 5 பார். ஸோ நாசில் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் டைப்பு. ஓகேங்களா? இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, இந்த நாசில் வந்து ஒரு கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் டைப் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஓகேங்களா? ஷேப் வந்து ஏன்னு நான் மறுபடியும் சொல்லியிருந்தேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, P1 10 பார் கொடுத்துட்டாங்க, P எக்ஸிட் 5 பார்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம உண்மையாகவே த்ரோட் ப்ரெஷர் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 2 ப்ரெஷர் தான் இருக்கா, இல்லை 3 ப்ரெஷர் விளையாடுதா இந்த டேட்டாவில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ரேஷியோங்கிற இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, இந்த ஃபார்முலாவில் P2 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ N வந்து எவ்வளோ அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். ஏன்னா கொஸ்டினில் ஒன்றுமே கொடுக்கல. சேச்சுரேட்டட் ஸ்டீம்னு கொடுத்துருந்தான்னு வைங்களேன், 1.135 தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிக்குவீங்க. ஆனால் அவன் சேச்சுரேட்டட் ஸ்டீம்னு கொடுக்கல. அப்போ இது சேச்சுரேட்டடா சூப்பர் ஹீட்டடான்னு கண்டுபிடிக்கணும். அதனால தான் ஃபார் 10 பாருக்கு நம்ம ஸ்டீம் டேபிளில் போய் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதில் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ஸ்டீம் டேபிளில் 179 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கான். பட் நமக்கு கொஸ்டினில் கொடுத்தது 200 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் டெம்பரேச்சர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தியிருந்தால் அதனுடைய நேம் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். ஓகே, ஸோ வி கேன் டிசைட் என்னுடைய வேல்யூ வி ஹாவ் டு சப்ஸ்டியூட் ஆஸ் 1.3. ஸோ நம்ம அதை டிசைட் பண்ணி அடுத்தது இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கடைசியாக கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு P2 வேல்யூ 5.5 பார்னு வருது. இப்போ ஒருவேளை கொஸ்டின்லேயும் 5.5 பார்னு கொடுத்துருந்தான்னு வைங்க, அது கன்வர்ஜன் நாசில் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இடையிலையும் ஒரு ப்ரெஷர் வர்றதுனால 10 பார், 5.5 பார், 5 பார். ஸோ திஸ் இஸ் எ கன்வர்ஜன் டைவர்ஜன் டைப்பு. ஓகேங்களா? இப்போ நம்ம டைப் ஆஃப் நாசிலை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மினிமம் ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ மினிமம் ஏரியானா எது? இது 1, இது 2, இது 3. ஸோ நம்ம இந்த A2 இந்த ஏரியாவை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஓகே, A2 அப்படிங்கிறதுக்கு நம்ம இடையில ஒரு டெரிவேஷனில் ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்தோம். M × V2/C2. ஒவ்வொரு ஃபார்முலாவும் எழுதி நான் பார்ட்ஸ் போடுறோம்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் தனியாக ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாம் தனியாக ஒரு நோட்டில் கடைசி பேஜில் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். நான் ஒவ்வொரு சமுக்கும் எந்தெந்த ஃபார்முலாவும் பார்ட்ஸ் போடுறனோ அந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் வரிசையாக எழுதிட்டே வாங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு மொத்தமாக தெர்மல், அதாவது ஃபஸ்ட் யூனிட்டில் வரப்போகிற ஃபார்முலாஸ். ஓகேங்களா? நீங்கள் அந்தந்த ஃபார்முலாவை ஒவ்வொரு சம்லையும் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன். அதாவது இப்போ ஒரு 10 ஃபார்முலா தான் இருக்குன்னா 10 ஃபார்முலாவும் நீங்கள் இந்த சம்மில் எழுதி வச்சிட்டிங்கன்னு வைங்க, உங்களுக்கு எப்படியும் அவன் ஃபார்முலாவுக்குன்னு ஒரு மார்க் கொடுத்துருவான். அடுத்தது யூ கேன் டிசைட் என்னென்ன கிவன் டேட்டா இருக்குது, அப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ இதில் A2 நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ எனக்கு என்னென்ன வேல்யூலாம் இருக்குது? M வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். C2 தெரியாது. C2க்கு ஆனால் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன? C2 = 44.72 √H1 - H2. ஓகே, இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு நமக்கு V2 வேணும். V2வை ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுக்கலாம். கரெக்டாக? V2 ஸ்டீம் டேபிளில் நீங்கள் எடுக்கணும்னா என்னது? G. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் எடுக்க போகிறது G. ஏன்னா ஸ்டீம் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக தானே இருக்குது. ஸோ நீங்கள் Gயினுடைய வேல்யூ VG அப்படிங்கிற வேல்யூ தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, வேறு என்ன செய்யலாம்? ஓகே, நம்ம M கொடுத்துட்டான். V2வை நம்ம ஸ்டீம் டேபிள்லேருந்து அட் 5.5 பார், ஏன்னா 2 தானே, 2ங்கிறது வந்து 5.5 பாரில் தானே இருக்குது. ஸோ 5.5 பாரில் நம்ம 2ங்கிற இடம்ங்கிறதுனால 5.5 பாருக்கு எவ்வளோ VG அப்படிங்கிறத பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். C2க்கு
H1 மைனஸ் H2 வேணுமே. இப்போ தான் நான் மோலியர் சார்ட்டை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். H1 மைனஸ் ஓகே, நம்ம வந்து அதுக்கு முன்னாடி V2 உடைய வேல்யூ நான் உங்களுக்கு ஸ்டீம் டேபிள் எடுத்து காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மோலியர் சார்ட் காமிக்க ஈஸியாக இருக்கும். ஃபார் P2 equal to 5.5 bar from steam table. நம்ம இப்போ ப்ரெஷர் டேபிளுக்கு தான் எடுக்கணும். ஏன்னா 5.5 பாருக்கு பார்க்கறதுனால ப்ரெஷர் டேபிளில் தான் பார்க்கணும். ஓகே, 5.5 பார். சரிங்களா? நீங்கள் இப்போ சேச்சுரேட்டட் டேபிளில் போய் பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு இது வந்து ஒரு சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரிங்களா? அப்போ சேச்சுரேட்டட் ஸ்டீமில் போய் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸ்பெசிஃபிக் வால்யூம் இதுதானே V2. ஓகேயா? 5.5 பார். சரிங்களா? ஆனால் இங்கே 5 பார் தான் இருக்குது. ஓகேயா? இப்போ 5 பாருக்கு உங்களுக்கு 200 டிகிரி செல்சியஸ் இதில் 0.425 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, என்ட்ரி கண்டிஷனில் தான் வந்து உங்களுக்கு 200 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ட்ரி கண்டிஷனுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு தான் சூப்பர் ஹீட்டட் டேபிளுக்கு போகணும். பட் உங்களுக்கு இப்போ வந்து என்ட்ரி கண்டிஷனில் வந்து சூப்பர் ஹீட்டடாக இருந்து இப்போ மாறி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ப்ரெஷர் 5.5 பாருக்கு உங்களுடைய விஜி வேல்யூ தானே நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஸ்டீம் கேஸ்க்கு தானே பார்க்க போகிறீங்க. விஜி வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? ஆனால் உங்களுக்கு 5.5 பார் இல்லை. ப்ரெஷர் டேபிளில் விஜி பார்க்க போகிறீங்க. 5.4 இருக்குது, 5.6 இருக்குது. ஸோ 5.5 பார் அப்படிங்கிறதுக்கு எனக்கு இல்லை வேல்யூ. அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இன்டர்போலேஷன் மெத்தடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் சொல்லி கொடுத்துருந்தேன். எக்ஸாம் டைமில் எப்படி செய்யணும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ 5 பாருக்கு என்னுடைய விஜி வேல்யூ 5.4 பாருக்கு என்னுடைய விஜி வேல்யூ வந்து 0.34844. ஓகேங்களா? 5.6 பாருக்கு என்னுடைய விஜி வேல்யூ 0.3369 அப்படிங்கிறது. ஓகேங்களா? கேல்சி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 பாருக்கு எவ்வளோ அப்படின்னு தெரியணும். ஓகே, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்பை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்பேன். இதையும் நான் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும் பாருங்க, 0.2. சரிங்களா? 0.2 பாருக்கு என்னுடைய விஜி வேல்யூ இதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். 0.34844 மைனஸ் 0.33669, 0.01175 அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ. ஓகே, இப்போ 1 பாருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா VG is equal to 0.01175 divided by 0.2. அதாவது இங்கே இருக்கிறத நான் இங்கே கொண்டு போகிறேன். ஓகேங்களா? இங்கே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா டிவைடட் பை 0.2 எனக்கு வேல்யூ வந்து 0.05875 அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? 0.05875 1 பாருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதில் இந்த இடத்துல 5.5 மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 5.5 பாருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.05875 இன்ட்டு 5.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூ 0.3231. சாரி 0.345 மீட்டர் கியூப் பர் கிலோகிராம் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? 5.5 பாருக்கு எனக்கு கால்சியில் நான் போடுறப்ப எனக்கு 0.345
மீட்டர் கியூப் பர் கிலோகிராம் அப்படிங்கிறது வருது 5.5 பாருக்கு. ஓகேயா, இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இப்படி தான் ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும். பட் நமக்கு எக்ஸாம் டைமில் நமக்கு இவ்வளோ டைம் வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் இந்த ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்கேன். இங்கே பாருங்கள், 5.4க்கு வேல்யூ 0.348, 5.6க்கு வேல்யூ 0.336. ஓகேங்களா? அப்போ 5.5க்கு இடையில் உள்ள வேல்யூ தான் வரும். அப்போ என்ன வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 48க்கும் 36க்கும் நடுவில் ஒரு வேல்யூ வரும். நான் எக்ஸாமில் என்ன செய்வேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் என்ன தெரியுமா போடுவேன், இப்போ இதுக்கும் இடையில தானே, சரி இது 48 இருக்குது, இது 36 இருக்குது, ரெண்டுக்கும் இடையில அப்படின்னா ஒரு 42ன்னு வச்சுக்குவோம் அப்படின்ட்டு 0.342 அப்படின்னு நான் போட்டுக்குவேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இதில் என்ன வந்துடுச்சு பெருசாக வித்தியாசம், 0.345ன்னு வருது. ஸோ உங்களுக்கு நான் வந்து எப்படி செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நான் இதை எப்படி செய்யணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இருந்தாலும் எக்ஸாம் டைமில் நமக்கு டைம் இருக்காது. ஸோ 5.5 பாருக்கு நீங்கள் பார்க்கணும்னா இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் இடையில தான் ஒரு வேல்யூ இருக்க போகுது. அப்போ நான் 0.348க்கும் 0.336க்கும் இடையில நான் ஒரு 0.42 இல்லை 0.342 இல்லை 0.340 அப்படின்னு நான் எழுதிக்குவேன். எனக்கு அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகிறதே இல்லை. ஓகேங்களா? ஸோ V2க்கான வேல்யூ எனக்கு கிடைச்சாச்சு. மீட்டர் கியூப் பர் கிலோகிராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ C2க்கான வேல்யூ பார்க்க போகிறோம். அதில் வந்து H1 மைனஸ் H2 வேல்யூ வேணும். அதுக்கு மோலியர் சார்ட்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, அதாவது இப்போ நம்ம H1 மைனஸ் H2 எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம பேசிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவுமே வந்து 20 மினிட்ஸை தாண்டுது. பட் இதெல்லாம் ரொம்ப சின்ன சம். இல்லை உங்களுக்கு செய்ய தெரிஞ்சதுன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். சரிங்களா? உங்களுக்கு பேசிக்ஸை நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கேன். இதோ இந்த மெத்தடெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு அவசியமே இல்லை. நான் ஸ்டீம் டேபிளை பார்த்து டக்குன்னு செஞ்சுட்டு போயிடணும். 0.345 தான் இருக்கும், 0.34 இருக்கும் அப்படின்னு போயிடணும். இப்போ மோலியர் சார்ட்டுக்கும் உங்களுக்கு பேசிக்ஸை ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். இப்போ H1 மைனஸ் H2 எவ்வளோன்னு பார்க்கணும்ப்பா. சரி, அதை எப்படி பார்க்க போகிறோன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் வரைஞ்சி காமிக்கேன். இது H, இது S. ஓகேங்களா? இப்போ நமக்கு நம்மளுடைய சேச்சுரேஷன் லைன் இப்படி போகுதுன்னா வச்சுக்கோங்க. நமக்கு கிராஃபில் இதெல்லாம் ப்ரெஷர் லைன்ஸாக போக போகுது. ஓகேங்களா? டெம்பரேச்சர் லைன்ஸு இப்படி, டெம்பரேச்சர் லைனுக்கு வேறு லைன் வரையிறேனே, இதோ இப்படி டெம்பரேச்சர் லைன்ஸும் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ இதில் எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 200 டிகிரி செல்சியஸ் தானே ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லியிருக்கான். சரி, 200 டிகிரி செல்சியஸில் இந்த லைனில் உங்களுக்கு உங்களுடைய இதுதான் வந்து 10 பார் லைனுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணணும். 200 டிகிரி செல்சியஸ் லைனில் 10 பார் லைன் போய் இடிக்கிற இந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஐசென்ட்ரோபிக் லைன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். எங்கே மார்க் பண்ண போகிறீங்க? இப்போது அடுத்த ப்ரெஷர் என்னது, 5.5 பார். இப்போ இதுதான் 5 பார், இதுதான் 6 பார்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இடையில ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா H1 மைனஸ் 2 தானே பார்க்க போகிறோம். 1ங்கிறது 10 பாரு, 2ங்கிறது 5.5 பாரு, 3ங்கிறது 5 பார். ஸோ நம்ம 5.5 பாருக்கு எவ்வளோ அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்கேலை வச்சு இப்படி நம்ம இந்த இடத்துல ஹெச்னுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். அதே மாதிரி இங்கேருந்து இந்த இடத்துல ஹெச்னுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். இதுக்கும் இடையில ஒரு டிஃப்ரென்ஸ் தான் H1 மைனஸ் H2. ஓகேயா? சரி, இப்போ நான் மோலியர் சார்ட் காமிக்கேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம இப்போ மோலியர் சார்ட்டில் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிற பாயிண்ட்டு 200 டிகிரி செல்சியஸ். இங்கே பாருங்கள், இது 250 டிகிரி செல்சியஸ் லைன், இது 200 டிகிரி செல்சியஸ். ஓகே, நம்ம எங்கே பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம்? 200 டிகிரி செல்சியஸுக்கும், ஏன்னா இனிஷியல் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, அட் 10 பார் 200 டிகிரி செல்சியஸ். சரி, இது 200 டிகிரி செல்சியஸ். 10 பார் லைன் எங்கே இருந்து போகுதுன்னு பாருங்கள், இங்கே போகுது பாருங்கள் 10 பார் லைன். ஓகேங்களா? 10 பார் லைன் இங்கே போகுது. ஸோ 200 இங்கே வருது. அப்போ என்னுடைய பாயிண்ட்டு இந்த இடத்துல பென்சிலால் தான் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றையும் முடிச்சுட்டு அழிச்சிடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 200 லைனில், ஓகே 200 லைனில் நான் என்னுடைய 10 பார் லைன் இங்கே போகுது, 10 பாரை நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறேன். சரிங்களா? நான் ஸ்கேலை வச்சுக்கிட்டு ஓகே, இப்போ அடுத்தது பாயிண்ட் நான் எங்கே மார்க் பண்ணணும்? 10 பாருக்கு அடுத்தது என்ன பார் இருந்துச்சு? 5.5 பார். இங்கே பாருங்கள் 5 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது. இப்போ 5.5னா சென்டரில் இப்போ இங்கே வரும் அப்படிங்கிறத நாம் அசியூம் பண்ணி
மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கேயும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹெச் வேல்யூவை எப்படி மார்க் பண்ண போகிறேன், ஸ்கேலில் எடுத்து. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஹெச் வேல்யூவை நான் இங்கேருந்து மார்க் பண்ணுறப்ப ஹெச் வேல்யூ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே வருது. ஓகேங்களா? இங்கே வருது. ஓகே, நான் இப்போ அடுத்தது கீழே உள்ள லைன் இந்த இருக்குது 5.5 பார். இந்த கீழே உள்ள லைனில் நான் இதை பார்க்குறப்ப எனக்கு கரெக்டாக மார்க் பண்ணுனா எஸ் இங்கே வருது. சரிங்களா? சரி, இப்போ எனக்கு இங்கேருந்து இங்கே உள்ள டிஃப்ரென்ஸ் தான் H1 மைனஸ் H2. இப்போ பாருங்கள், இதுக்கு இடையில உள்ள மொத்தம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100. 2700லேருந்து 2800 எனக்கு இந்த பாயிண்டில் வருதுப்பா. சரிங்களா? நான் மறுபடியும் பார்த்துட்டேன், இந்த பாயிண்டில் வருது. ஓகே, இப்போது இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இப்போ பாருங்கள், 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120. ஓகேங்களா? இதில் இருந்து இது வரைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 120. ஓகே, நான் இன்னொரு டைமும் காமிச்சிருந்தேன். 200 லைன் 10 பாரில் இங்கே இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அங்கே ஒரு பாயிண்ட். ஆஸ் நமக்கு இந்த கொஸ்டினில் இட் ஹாஸ் பீன் மென்ஷன் தட் தி ப்ராசஸ் இஸ் ஐசென்ட்ரோபிக். அப்போது உங்களுடைய ஸ்ட்ரெயிட் லைனை நீங்கள் போடணும். போட்டுட்டு 5.5 பாரில் நீங்கள் இன்டர்செக்ட் பண்ணணும். இது 5, இது 6. ஓகேங்களா? ரெண்டுக்கும் இடையில நாமளாக அசியூம் பண்ணி இங்கே பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். இப்போ இங்கேருந்து இங்கே எங்கே இருக்குது, அது மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே எங்கே இருக்குன்னு நான் மார்க் பண்ணும்போது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 120ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம இப்போ மோலியர் சார்ட்டில் பார்த்ததுலேருந்து H1 மைனஸ் H2னுடைய வேல்யூ 120 kJ per kilogram அப்படிங்கிறது நமக்கு ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நேராக 120ன்னு எழுதிடுவோம். C2 ஈக்குவல் டு 44.72 ரூட் ஆஃப் 120. எனக்கு C2னுடைய வேல்யூ எனக்கு 489.88 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறத கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம C2வும் கண்டுபிடிச்சாச்சு, V2வும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இப்போ ஏரியா 2வை கண்டுபிடிச்சிடலாம். A2 ஈக்குவல் டு மாஸ் வந்து உங்களுக்கு 3 kg per second கொடுத்துருந்தாங்க. இது V2 டிவைடட் பை C2. என்னுடைய ஆன்சர் இஸ் 0.0021 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த சம்மை அகெயின் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா மறுபடியும் நான் ஃபஸ்ட்லேருந்து சொன்னோம்னா நமக்கு 30 minutes இதில் டைம் ஆயிரும். ஸோ இதோடய முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ப்ராப்ளமும் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.